பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். 79வது நாள் 80வது எபிசோட் 23/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஃபேமிலி டே. ஃபேமிலி எல்லாரும் வந்தாங்க. அதை பத்தின ஒரு சிறப்பு வீடியோ. விரிவான பாருங்க. ஸ்ட்ரெயிட் வித் அஸ். முதல்ல வந்து யார் வந்தது அப்படின்னா கனியோட வீட்ல இருந்து வந்திருந்தாங்க. ஆமா, நேத்திக்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னா நேத்திகா. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து இவர் பிரஜன் வந்தாரு. இன்னைக்கு அப்படியே சரி அப்படியே வாங்க. ஆமா, பிரஜன். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கனியோட ஃபேமிலி வந்தாங்க. பிரஜனே சொல்லுங்க, குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுல இருந்து சொல்லுங்க. பிரஜன் அவங்க நேதே பேசிட்டீங்களா? அது இல்ல சரி, அத சொல்லுங்க. பிரஜனா அவங்க கிட்ஸும் வந்தாங்க, சாண்ட்ராவுக்கு. அதன் அவங்க வந்து அதன் பிறகு யார் யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கி. அப்பதான் எனக்கு ஒரு ஃப்ளோ வரும். நீங்க வேற ஏன் குழப்பறீங்க நடுல. அதுக்கப்புறம் வந்து கனிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட 2 டாட்டர்ஸ் அண்ட் அவங்களோட சிஸ்டர் வந்தாங்க, விஜி வந்தாங்க. அதுக்கப்புறம் ஷபரிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவும் அவங்களோட சிஸ்டரும் வந்தாங்க. அப்புறம் வந்து இவர் வினோத்துக்கு அவங்க ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் வந்தாங்க. ஓகேவா? எல்லார் ஃபேமிலியுமே வர என்ன அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து சாண்ட்ராவா அப்படி திவ்யா கூடவும் கனியோடவுமே இருக்காங்க. ஈவன் தோ கிச்சன் டீமா இருந்தாலுமே போன வாட்டிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்டை திரும்ப அது டெமாலிஷ் பண்ணிட்டாங்களாமே. அப்படியா? தெரியல என்னன்னு. இல்ல அவரே வாங்கி புடிங்கி எடுத்துன்னு போயிருப்பாரு நினைக்கிறேன். அதை பத்தி யாரோ ஏதோ போட்டுருந்தாங்க, எனக்கு சரியா அதை வந்து தெரியல. என்ன ஆச்சு இந்த கட்டம் போட்ட சட்டையினுடைய கதை என்ன ஆச்சு அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க பின்னோட சொல்லுங்க. சோ அப்பலே நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப கனிக்கிட்ட இருக்காங்க. கனியோடவே பேசுறாங்க. கனி சொல்ற இப்ப திடீர்னு வந்து நம்மளுடைய பாஸ் வந்து ஜோக் சொல்றான்னு வச்சுக்கோங்க, டீமே சிரிக்கும், மொக்க ஜோக்கா இருக்கும். ஆனா எல்லாம் ஹஹஹஹன்னு சிரிக்கும். அதை விட நீங்க ஒரே நாள்ல ஒரு டயலாக் ஒண்ணு கூட விக்ரமும் அதை வந்து சொல்லுவாரு. அதாவது சாண்ட்ரா போனதுக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடியான்னு தெரியல, ஒரே நாள்ல மாறவன் வந்து கெட்டவன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லுவாரு. ஒரே நாள்ல ஒரே செகண்ட்ல ஒருத்தன் மாறலாம், அவனை நம்பவே நம்பாதீங்கன்னு. அந்த மாதிரிதான் ஒரே செகண்ட் ஒரே நாள்ல மாறுறாங்கன்னு வச்சுக்காங்க. பட் ஆனா இப்பயாவது மாறினான்ற மாதிரி தான் இருந்தது. எஸ். சோ அப்ப அவங்க மாறும்பொழுது என்ன அப்படின்னா அதுக்கு பிரஜனுடைய அட்வைஸும் பிரஜன் எப்படி நடந்துகிட்டாருங்கிறதையும் அவங்க நோட் பண்ணுவாங்க இல்லையா? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பிரஜன் போகும்பொழுது அவரை அவங்க சார்பா அவங்க கிட்ட வந்து கட்டி பிடிச்சது வந்து திவ்யா தான் கட்டி பிடிச்சது. நீங்க அதுலயே இருங்க சார். யாரை கட்டி பிடிச்சா என்ன சொன்னா விரிவான விமர்சனத்தை நம்ம பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்க விரிவான விமர்சனத்துல மச்சம் கரெக்டா வந்துருது, இந்த கட்டி பிடிக்கிறது கரெக்டா வந்துருது. அந்த வீட்டுல 2 பேர் மச்சக்கண்ணீங்க. சொல்லுங்க. தெரியலங்க, நீங்க வாங்க. ஐயோ, உங்களுக்கு படம் வரைஞ்சு பாகம் குறிச்சு அறிஞ்சொரு பொருள் எழுதி வரத மட்டும் அப்படியே கீஸ்ரி உங்களுக்கு தெரிஞ்சு வாங்க. நீங்க ஓகே, நான் ஒழுங்கா தான் சார் இருந்தேன். நீங்க கேள்வி எதுக்கு கேட்கணுமோ அதுல கேளுங்க முதல்ல நீங்க. ஓகே. சோ பிரஜன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கறத சாண்ட்ராக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டே போனாரு. சில விஷயங்களை ஓப்பனாவே சொன்னாரு. பாரு டபுள் கேம் விளையாடுறாங்க அதை சொல்லிட்டே தான் போனாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்ப அதுவும் வந்து 100% நம்பர் ஆள் இருந்து ஐடியா வருது. அது அதேதான். சோ அந்த மாதிரி வந்த உடனே பாத்தீங்கன்னா சாண்ட்ரா மாறுறாங்க. இது சாண்ட்ராக்கு வந்து பெரிய அட்வைஸ். அதன் அடுத்து சரி வேற வந்ததுக்கு அப்புறம் மாறினதுல சாண்ட்ரா வந்து கனி கூட நிக்கிறாங்க, சாண்ட்ரா வந்து திவ்யா கூட பேசுறாங்க பார்வதியை வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணாம ரொம்ப அங்கங்க தொடச்சிக்கோன்னு பேசுறாங்க. ஓகேவா? சோ இது வந்து சாண்ட்ரா. சரி, அடுத்து இன்னைக்கு கனிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிக்கு அவங்க தெரியலங்க, அவங்க இயல்பாவே இப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சொன்னா கூட. இன்டைரக்டா விஜயலட்சுமி அவங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அக்கா நீ என்ன நினைக்கிற இந்த வீட்ல உன்னோட மைனஸ் என்ன? ஃபர்ஸ்ட் அவங்க ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு எஃப்ஜேக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு பொழுது அவங்க சொல்றதே என்னன்னா எப்படி இருந்தாலும் வெளியில இருக்கிறவங்க பேசுவாங்கிறதுக்காக நான் எப்படி மாற முடியும்? என்னோட ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்காங்க. இதை பத்தி நம்ம தனியா வீடியோ ஒண்ணு போடணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ என் மீதான விமர்சனம் என்ன பண்ணுங்க, எனக்கு என்னன்னு தோணுது இல்ல, எனக்கு ஒண்ணு விஷயம் இருக்குல்ல, நீ சொல்றதுக்காக நான் மாறிட முடியாதுல்ல. இப்ப 7வது தெருவில் இருக்கிற 8வது ஆண்டி வந்து சொல்லும் போது நம்மளுக்கு என்ன உள்ளார என்ன இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இப்ப வந்து டிபெண்டா நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரியான விமர்சனங்கள்ல இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரிக்கு நம்ம எதுக்கு அதை வந்து பெருசா எடுத்துக்கணும் அப்படின்றதான் அவங்க சொன்ன விஷயம். ஆனா அந்த இடம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மாதிரி டைம் பாம் கன்னிவெடியில கால் வைக்கிற மொமெண்ட் அது. ஆக்சுவலா அது எனக்கு புரியுது ஜாக்கி. அதாவது வெளியில மொபைல் எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கும் போதே ஒரு 5 செகண்ட்ஸ் ரூல் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்றப்ப வீட்டுக்குள்ளார ஒண்ணுமே கிடையாது.
புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டம். மொபைல் எதுவுமே கிடையாது. அப்படி அப்ப இருக்கிறப்ப வந்து அவங்க மேல பாசம் செலுத்துறவங்க எல்லாருமே உண்மையானவங்களாகவே அவங்க கருதுவாங்க. ஈவன் அபித் ஆல்சோ. எஸ், அதுதான் மேடம். அதனால அவரே திவாகரா மாதிரி நிக்கிறார். That's all. சோ அதுக்கு ஒரு தனி வீடியோ வேற போட்டுருக்கோம் நம்ம. ம். ஓகேவா? சோ அந்த மாதிரி கனிக்கு அவங்க அட்வைஸ் பண்ணும். இது வந்து ஒன் ஆஃப் த அட்வைஸா சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க. 1 hour நீ வரவே இல்லை, ஆமா. உன்னை யாருக்கும் பிடிக்காம, அந்த ஹிண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க. உன்னை யாருக்கும் பிடிக்காமலாம் கிடையாது. ஆனா 1 hourல நீ வந்து வரவே இல்லை. சாண்ட்ரா கூட சண்டை போடுறது மட்டும் தான் 1 hourல வந்தது. ஆனா 1 hourல வரணும், நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பாரு வந்து சாதாரண ஆள் கிடையாது. அது 1 hourல வர வேலையை எல்லாத்தையும் அது பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி சாண்ட்ரா உட்கார்ந்துட்டு இருக்கறச்ச நீ எதுக்கு நின்னு வந்து அதை வந்து அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. இப்ப பிக் பாஸ் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாருன்னு வச்சுக்க, டக்குனு எழுந்திக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி அவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்க பேசுவாங்க. இது உங்களுக்கு புரியுதா சாக்கி? சாண்ட்ரா வந்து அப்ப ஒன்னனையே சிறுமைப்படுத்திக்கிறேங்கிற மாதிரியான ஒரு கதை அதெல்லாம். ஆனா அவங்க இது பாரு, நம்ம எப்படி அதுல இன்னொரு விஷயம் இருக்கு மேடம். சொல்லுங்க. கனி வந்து வீட்டுக்கு பெரிய பொண்ணு, நிறைய இன்செக்யூர் ஃபீல் இருக்கும், கலர் கம்மி, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பின்னாடி உளவியல் நிறைய இருக்கு. அது வந்து அதுல டீக்ரேட் பண்ணதுல இருந்து ஒண்ணும் இல்ல. ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுல வந்து பயங்கரமா புள்ளி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனால வந்து பொது வெளியில வந்து பழைய பேசவே முடியாது. இல்ல இன்னொரு ஒரு பெரிய விஷயமே ஜாக்கி, 80sல வளர்ந்தவங்களுக்கும் 90sல வளர்ந்தவங்களுக்கும் இப்ப வளர்ற கிட்ஸுக்குமே இருக்கிற டிஃபரன்சியேஷன் இருக்கு. இப்ப வளர்க்கும் போதே நம்ம என்ன சொல்லுவோம், மரியாதை கொடு, எழுந்து நின்று, அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு, கண்ணை பார்த்து பேசு, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்ப வந்து ஒருத்தவங்க திரும்பிட்டு வந்து பேசுறாங்க, அவங்க வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நீ அவங்க கண்ணை பார்த்து பேசிட்டு இருக்க, நீ தான் தப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல அந்த மாதிரி தான் நான் வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்பலாம் பெரியவங்கனாலே காலைல விழுந்துரு அப்படின்வாங்க. ஆமா, அவங்க எப்படியா இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க சோறு கூட போட்டு இருந்துக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனா. ஆனா அவங்க போனா நம்ம காலைல விழுந்து அவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இவனுங்க வந்து நல்லா பிள்ளைய வளர்த்தன்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த வேலை பண்ணுவாங்க. அதே மாதிரி அது புரியுதோ புரியல, போனவங்க குழந்தை வந்து பாட சொல்லுவாங்க பாருங்க, அதுவும் நடக்கும் நிறையா. எஸ், புரியுதுங்களா? ஓகே. சோ see பாட சொல்றது இதெல்லாம் நான் அந்த விஷயத்தை எடுத்துட்டு வரேன். நான் சொல்றது இந்த மாதிரி பெரியவங்க தான் எழுந்து நிக்கணும், பெரியவங்க தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்மளெல்லாம் யாரோ அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல வந்து ஒரு அங்கிள் ஒருத்தர் வந்தாரு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நானும் என் தம்பி பேசும்போது ஆம்பளை பையனை இப்படி பேசுவேன் அவர் அடிச்சுட்டு போனாரு. எங்க வீட்டுல அந்த டிஃபரன்சியேஷனே கிடையாது. அப்ப எனக்கு என்னடா கேட்காமலே நிக்கிறீங்க நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி நம்மள பழக்கப்படுத்திடுறாங்க. இப்ப நான் போய் யானைகிட்ட போய் வந்து யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வந்து கால விழணும், அவ கொஞ்சம் யோசிக்கிறா, இவங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, நான் எதுக்கு இவங்கள்ட்ட போகணும். சரிதா அவர்கள் இப்ப பேசுறதுக்கான விஷயங்களை கத்து கொடுத்தோம். ஆனா முன்னாடி 80sல 90sலாம் வந்து சொல்றது அப்படியே கேட்டுருவாங்க. அதனுடைய விஷயங்கள் வந்து கணிக்கிட்ட நிறையவே இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அது மட்டும் கிடையாது, வீட்டுல பெரிய பொண்ணு இன்செக்யூர்டான ஃபீல்ஸ்ல இருக்கும்போது இதெல்லாம் சாத்தியமான விஷயங்களாகவே நான் பாக்குறேன்னு சொல்ல வரேன். அதனால அவங்க வந்து ஒரு இன்னொன்னு, இப்ப ஒரே வீட்டுல வளர்ந்த 3 பெண்லைங்க, இப்ப இவங்க ட்ரெஸ் பண்ணிருக்காங்கல்ல, இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கல்ல விஜி, அந்த மாதிரி வந்து கனியால ட்ரெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ரைட்? காட் மை பாயிண்ட். காட் யுவர் பாயிண்ட். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அது ஒன் ஆஃப் த பாயிண்ட். சோ இதெல்லாம் வந்து கனிக்கு வந்து கொடுத்த அட்வைஸ்கள். இதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்க போறாங்கங்கறத நம்ம இனிமே தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இவங்க சபரியோட அம்மா, அவங்க ரொம்ப கொஞ்சம் இன்னசென்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. அதனால என்ன சபரிக்கு சொல்ல சொன்னாங்களோ அதான் சொல்லுவாங்க. நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலப்பா, நீ வந்து உனக்கு அவங்க சில விஷயங்கள் சொல்லி அமைச்சிருப்பாங்க. எப்ப பாரு ஒரு வேஷ்டி எடுத்து கட்டிக்கிறாங்க, என்னங்க இது? ஹீரோ மெட்டீரியலா இருந்தா ட்ரெஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அக்கா வந்து ஏன் கால்லாம் விட மாட்டாங்கன்னு அவங்க வளர்த்ததே அவங்க தான் போல இருக்கு. அதுக்கான அன்பு வெளிப்படுத்தின விஷயங்கள். அந்த அவங்க பையன் வந்து வந்திருந்தான், அவங்க அக்காவுடைய பையன், அவன் வந்து திவ்யா எப்படி வந்து பெருகிச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி நடிச்சு காம்பாங்க. கொஞ்சம் நல்லா. அது மட்டும் கிடையாது, வினோத் கிட்ட கூட போய் சொல்லுவாங்க அவங்க அம்மா, நானும் என் புள்ள மாதிரி தான் நீயும் அழகா அப்படின்னு அமிர்தனுக்கு அது மாதிரி சொல்லுவாங்க. வினோத் வந்து ரொம்ப நெகட்டிவா ஆயிடுவாரு அவர். ஆக்சுவலா எனக்கு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, மத்த விஷயங்களை விட்டுருங்க, பட் வினோத் கிட்ட சொல்லுவாங்க, நீங்க ஜெயிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்வாங்க. வினோத் கிட்ட நம்ம யூசுவலா அப்படி சொல்ல மாட்டோம்ல. என் பையன் இருக்கும்போது நான் ஏன் ஒன்னு ஜெயிச்சுட்டு பண்ணேன், நான் ஒரு பேச்சுக்கு சொல்லும் பொழுது we will just say like நானும் உங்க அம்மா மாதிரி தான்ப்பா அப்படிலாம் சொல்லுவாங்களே கோசரம். பட் இத மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. யாருக்கும் யாராலையும் அம்மாவா இருக்க முடியாது. மதர் இன்லான்னா மதர் இன்லா, ஃபாதர் இன்லான்னா ஃபாதர் இன்லா தான், ஃபாதரால ஆக முடியாது. ஓகேவா? the same for everybody. சிஸ்டர் இன்லா தான் சிஸ்டர் ஆக முடியாது. மனைவி அம்மா மாதிரி தான் அம்மாவா முடியாது. வைஸ் வெர்சா. கண்டிப்பா. ஓகேவா? சோ அதனால அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. இல்ல ஐயோ, இப்ப நல்ல ஒரு டயலாக் சொல்ல வந்தேன். செல்லங்கள் தான் அவங்க டக்குன்னு டியரா மாறிடும். இது டியர் வந்து செல்லங்களா வேணா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பையன் வந்து நீங்க வந்து ஒரு டாக் பண்ணியிருந்தாப்ல, சொல்லுங்க. பாலாபி அப்படின்ட்டு இதுல ட்விட்டர்ல செல்லங்களோ புளியோதர லைன்ல இருக்காங்களோ யாரோ எவ்வளோ சில நேரங்களில்
ஆறுதல் என்பது ம், ஒரு பாடலில் இருக்கலாம், ஒரு திரைப்படத்தில் இருக்கலாம், ம், ஒரு கவிதையில் இருக்கலாம், ம், ஒரு புத்தகத்தில் இருக்கலாம், ஒரு அன்பில் இருக்கலாம், ஒரு தேநீரில் இருக்கலாம். இப்படி எதிலேனும் பற்றி கொண்டு பிழைத்திருங்கள். பிழைத்திருப்பது தானே ஆறுதல் அப்படின்னு ஒரு நோட்டு. அது யார் எழுதுனாங்கன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. அதை என்கிட்ட டேக் பண்ணியிருந்தாப்புல. ஆனால் இந்த இடத்துல அதை சொல்லணும் அவசியமா இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை இதுதான். ஓகே, பிக் பாஸ் வீடுங்களா ஜாக்கி? எல்லா இடத்துலையுமே இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோக்கள் பார்த்து இவ்வளோ பேர் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் அதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தான். அதுதான். ஓகே, அது ஜாக்கி டிவியாகவும் இருக்கலாம். கண்டிப்பா. ஆமா ஜாக்கி, வாய்ஸாவும் இருக்கலாம். அப்படி சொன்னால மேல நீயாவது உனக்கு மூஞ்சி தெரியறது இல்லடா. அதேதான். ஓகே, சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். கிரீன் சாண்டாவும் இருக்கலாம். இப்படி இது எதுக்கு? இல்ல மேடம், இவ்வளவு தூரம் வந்தீங்களா, அதனால அது சொல்லலாம். சோ ஓகே, ஒரு சில தடைகள் இருக்கா எங்க வீட்டுல. தெரியுது. நான் வந்து வேற மாதிரி பொங்கி பச்சைமலை பூவு நீ உச்சியில தூவு. ஆமா, ஏதோ கருவேப்பிலை போட்டாங்கன்னு டிஸ்கஷன் போயிட்டு அது அப்புறம் என்னன்னு பேசுவோம். சரி, அதன் பிறகு யாரு பாத்தீங்கன்னா வினோதோட ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் விட வினோதோடைய வைஃப் வந்து பயங்கர ஒரு நல்லாவே வந்து அட்வைஸ் பண்ணாங்க. சரி, அவங்களுக்கு அந்த மேக்கப், கேமரா கான்சியஸ், ஒரு என்னடி சிமெண்ட் மூட்டை தூக்கி வந்த மாதிரி மூஞ்சி வந்து அப்பிட்டு வந்திருக்கான்னு அவர் அந்த அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு அந்த க்ரூமிங், அந்த ஹேர் ஸ்டைலு இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வினோத்தை பத்தி பேச மாட்டாங்க, ஃபுல்லா கண்ணாடி பத்தி பேசிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. இவருக்கு வந்து என்னன்னா, ஏன் இந்த பொண்டாட்டி இப்படி ஒரு கலர் அடிச்சு வந்தான்றதா ஒரு மைண்ட்லயே ஓடிட்டு இருந்து, அப்புறம் அது கேஷுவலா வச்சு தான் என்கிட்ட நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது, வெளியே வாடி உங்ககிட்ட வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சு சொல்லிட்டு போனாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்டர். இதுல வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட அட்வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது 30 செகண்ட் போதும் ஒரு வீடியோ, 30 செகண்ட்ல அதுக்கு பிஜிஎம் போட்டாலே வேற மாதிரி மாறும். சோ முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ஸ பார்த்து வச்சுக்கோ அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகான ஒரு ஹிண்ட். அதே மாதிரி அவங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ரம்யா வீடியோவே ஒரு மாத்தி பாரு, அப்புறம் வந்து அரோரா வீடியோ, 2 வீடியோ தான் இருக்கு. ஆமா. சோ நீ உனக்கு வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கறது இன்டைரக்டா சொல்லி பொட்டி எடுக்காதேங்கிற மாதிரியான விஷயத்தை இன்டைரக்டா சொல்லிட்டு போவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவருக்கு வந்து அவங்க சொல்லிட்டு போனாங்க. சோ இததான் ஃபேமிலிகள் வந்து அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்னது. அண்ட் உதாரணத்திற்கு வினோதோட வைஃப் சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நீ இப்ப நீ பேசுறல என்கிட்ட இதே நீ சண்டை போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த டோன் ஆஃப் வாய்ஸ் அவங்க வந்து ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. நான் நிறைய இடத்துல வந்து இப்ப ஜாக்கிக்கு வந்து அவங்கள மெதுவா பேசு அப்படின்னு சொல்லாலே வந்து அவங்களுக்கு பிடிக்காது முதல்லாம். ஏன்னா அவங்களோட குரலே கொஞ்சம் ரொம்ப வந்து கனமான குரல். அப்ப பேசுறதே சத்தமா பேசுற மாதிரிதான் இருக்கும், பேசுறதே மிரட்டுற மாதிரிதான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்ல அவங்களே சொல்லியிருப்பாங்க, யாருக்குமே ஜாக்கி அந்த அளவுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான டோன் ஆஃப் வாய்ஸ், அந்த விஷயங்களை அழகா வந்து வினோதோட வைஃப் வந்து எடுத்துட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப அழகா அவருக்கு வந்து நோட் பண்ணியே சொல்லி கொடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து இன்னொன்னு, எதிராளி சொல்றத கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு கோவம் வந்துரும். அப்புறம் என்ன, நான் அப்படியே எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன், நான் கேட்டே இருக்கணுமா, சொல்லு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இன்னொன்னு அவங்க எதிராளி சொல்றத கேளுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல கேளு, அவங்க என்னவோ சொல்லிட்டு போறாங்க, அண்ட் கோவத்துல நீயே அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் வாயிலிருந்து புடுங்கி உன்னை வந்து காலி பண்றதான் விஷயம். அதுதான் உன்னை கோவப்படுத்துறாங்க, அதுதான் வந்து டென்ஷன் பண்றாங்க, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லிப்பாங்க. சோ இது பிறகு இவங்களுடைய கேம்ல வந்து கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே டக்குனு இப்ப சாண்டா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி டமால் மாறிடுவாங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் வேற என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முக்கியமா அமேத்துக்கு அவங்க ஒய்ஃபுக்காக நான் ஐம் வெயிட்டிங். ஏன்னா அப்பதான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க. வேற என்ன, வேற ஏதாவது பாயிண்ட்? சாண்ட்ரா வந்து நாய் வேணும்னு சொல்லிருக்காங்களா? சாண்ட்ரா இல்ல, சாண்ட்ரா லேட்டாங்க. ஆமா, அரோரா வந்து அவங்களுக்கு அவங்க வீட்ல வேற யாரும் கிடையாது. நிறைய பட் ஆனா அந்த புடவை கட்டிட்டு ஒரு ஸ்டில் ஒன்னு சூப்பரா இருந்தது. அந்த பீம் பேக்ல படுத்துட்டு இப்ப நம்ம யாரை பத்தி பேசுறோம்? யாருக்கு வந்தாங்களோ அவங்கள பத்தி தானே. இல்ல மேடம், அரோரா அந்த வீட்ல ஒன் ஆஃப் தி மெம்பர். அதனால அரோரா வந்து மேம் அரோரா பத்தி அரோராவும் ஒன் ஆஃப் தி மெம்பர், அவங்கள பத்தி நம்ம பேசணும். பத்தி நம்ம பேசல சார். கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் she is also one of the contestant and context. அவ கொடுத்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு நாய் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது எவ்வளவு பெரிய விஷயம். அம்மா வரணும், ஆயா வரணும், தாத்தா வரணும், பாட்டி வரணும் போது நாய் வரணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு அவங்களுக்கு she is also like Brit, right? கர்த்தரே ஏதோ சொல்லுங்க, நீங்க பேசுங்க ஜாக்கி. உங்க வீடியோ பேரு இதுதான் நண்பர்களே, இதுதான் இந்த தகவல் தான் வந்தது. இப்ப நான் வெயிட் பண்றது வந்து யாருன்னா கமுதியும் அண்டு பாரு, இந்த 2 ஃபேமிலி வரணும். இந்த 2 ஃபேமிலிக்கான கான்டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்ன்றத வந்து கனியும் விக்கல் விக்ரமும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதேதான் அதுல கனி, அதாவது விக்கல் விக்ரமாவது வந்து நீ
அதாவது நம்ம பேசும்போது எடுத்து எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கனியோட தாட் ப்ராசஸே வேற. அவங்க பிக் பாஸ்கே ஐடியா கொடுத்துருக்காங்க, 2 ஃபேமிலி ஒரே டைம்ல வர வைக்கணுமா. இவங்க அம்மா இருக்கும்போது அவங்களும் வரணும், 2 பேரும் ஈச் அப்படியே இந்த அக்னி நட்சத்திரம் மாதிரி மீட் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ரைட். எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்களை விட சபரி வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சரி சபரியோட அம்மா வந்து கிளம்பும் போது பிக் பாஸ் உங்க குரல் நல்லா இருக்கு அப்படின்னும் போது அவர் அதை வந்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த ஃபன் மொமெண்ட்லாம் நல்லா இருந்தது. அதை விட கிடையாது, அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா வினோத் பாத்துருவாரு அவங்க பொண்டாட்டிய 1.5 மணி நேரம் ஒரு வீடியோ பாத்துருவாரு. பார்த்துட்டு ஓடுவாரு. ஓடுறதுமே அந்த பதட்டமாவே இருப்பாரு. எடுத்து உடனே படிக்க வினோத் அமைதியா இருங்கன்னு அங்க போய் நின்றுட்டு இருப்பாரு ஆக்சுவலி. ஏன்னா இங்க என்ன அதுக்கு என்ன காரணம்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணி எல்லாரும் போய் இதுல உட்காரணும். லிவிங் ஏரியால உட்காந்து டிவி எதிர்க்க உட்கார்ந்தாதான் அங்க நீ அந்த இதை நீ ஆரம்பிக்க முடியும். ஆனா இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு இது தெரியாது உள்ளார போறவங்களுக்கு. ஆனா அந்த பதட்டம் இருக்கும். அது வந்து அது பேர் என்ன இவங்க கனிக்கிட்டே இருந்தது. கனிக்கு கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் தனிக்கும். அந்த என்னது வாயாலே பிஸ்கட் நெத்தில இருந்து எடுத்து வந்து வாய் கிட்ட வந்து சாப்பிடும். எல்லாமே நம்ம இங்க பேசிட்டோம்னா மெயின் எபிசோட் அதுல அப்படியே இருந்துட்டாலும் அப்படியே கீசுவோம். அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இது வந்து இந்த கெஸ்ட் விஷயங்கள்ல வந்ததுல தான் இது. வேற என்ன விஜயலட்சுமி கூட நல்லா இருந்தாங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க. இல்லையே நம்ம பேசக்கூடாது. நீங்க சொல்லுங்க சார். விஜயலட்சுமி நல்லா இருந்தாங்க, அவங்க ப்ளூ கலர் புடவை கட்டினாங்க, ஏதாவது சொல்லுங்க. மேடம் சரி, எல்லாத்தையும் இங்கே பேசி முடிச்சிருவோம். சரி, அதை பத்தி நம்ம வந்து விரிவா பேச போறோம். இந்த வீடியோ குறித்தான உங்கள் தகவல்கள் கருத்துக்கள் நாங்க ஏதாவது விட்டு இருந்தனா கூட நீங்க அதை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேற ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.